யூனிஃபார்ம் சிவில் கோட், பாபர் மசூதி, முத்தலாக், ட்ரிபிள் தலாக், லவ் ஜிஹாத், இப்படி ஒரு மதம் சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலேயே அவர்கள் தங்கள் எதிர்குரலை தொடர்ந்து செய்யும்படியாக ஒரு வகையான ஒரு வழித்தடத்தை இவங்க செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் இப்போது இஸ்லாமியர்கள் தங்களினுடைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை சிந்தித்து அதற்கான நீண்டகால செயற்பாடுகளை தொடங்க வேண்டிய காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நான் சொல்வதைப் போல பாராளுமன்றத்தில், நீதித்துறையில், நிர்வாகத்துறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எப்படி இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதிகாரத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள், நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஏனைய அரசு துறைகள் அனைத்திலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதிகாரத்திலும் நீங்கள் யார் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கும் அந்த அந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும். காரணம், இந்த நாட்டினுடைய 15% மக்கள் நாங்கள் என்று அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் மக்கள் இயக்கத்தை இஸ்லாமிய சமூகம் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இவர்கள் வழிக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கல.